ஸ்டாலின் அவர்களுடைய வெளிநாட்டு பயணம் இன்னையோட 10 நாள் கிட்ட ஆயிருக்கு. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லண்டன் பயணம் இன்ப நிதியுடைய அவருடைய பேரனுடைய பட்டமளிப்பு விழா அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பின்னணியில மிகப்பெரிய ஒரு அரசியல் காய் நகர்த்தல்கள், அரசியல் நகர்வுகள் தான் பின்னணியில் நடந்துட்டு இருக்கு. இப்போ லண்டன்ல ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பல சந்திப்புகள், முக்கியமான நபர்களை சந்திச்சு பேசக்கூடிய நிகழ்வுகள். ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓய்வு மட்டும் கிடையாது, இந்த பட்டமளிப்பு விழா மட்டும் கிடையாது, ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, இதை கடந்து ஒரு 75% 80% தமிழக அரசியல் களம் சார்ந்த விஷயங்கள், நகர்வுகள்லாம் அங்க லண்டன்ல இருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. லஞ்சம் விஷயம் ஒளிஞ்சா நல்லா இருக்கும், நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்ட்டு சொன்னீங்க. தலைமைச் செயலகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்துல சபரீசன் லாபி இருந்தா மாதிரி, ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சி காலத்துல சசிகலா அம்மையாரினுடைய லாபி இருந்தா மாதிரி தற்பொழுதும் ஒரு லாபி உருவாயிட்டு இருக்கிறதா கேள்விப்பட முடியுது. அங்கேயும் லாபி பெருமளவுல நடந்துகிட்டு தான் இருக்கு. அங்கேயும் லாபி செய்யக்கூடிய நபர்கள் சிஎம்க்கு கீழே இருக்கக்கூடிய டீம்ல லாபி பண்ணிட்டு இருக்காங்க பெருமளவுல. இது எனக்கே பெரிய அதிர்ச்சியா இருந்தது. இது சிஎம் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய துறைகள்லயே இது போன்ற விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தகவல்களை சொல்றாங்க. அது அந்த தகவலுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற அடிப்படையில பார்த்து அதுல அது போன்ற விஷயங்கள் நடந்தால் அதை ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அப்பதான் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு கரைபடியாத ஆட்சியாக, ஒரு தூய சக்தியாக, சிஎம்முக்கும் பப்ளிக்கும் இடையில ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஆனா நம்ம பதிவு பண்ணி மறுநாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா சிஎம் அவருடைய ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவமனைக்கு நேரடியாக போய் அந்த குழந்தைகள் வார்டுல குழந்தைகளை பார்த்தது, நேற்று கூட பெரம்பூர் சொந்த தொகுதியில போய் எம்எல்ஏ ஆபீஸ் ஓபன் பண்ணது மட்டும் இல்லாம ரேஷன் கடையிலேயே உள்ள விசிட் பண்ணின விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற நிலையில போய்கிட்டு இருக்காங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஸ்டாலின் அவர்களுடைய வெளிநாட்டு பயணம் இன்னையோட 10 நாள் கிட்ட ஆயிருக்கு. இந்த 10 நாள்ல அவருடைய வெளிநாடு போன ஒரு புகைப்படம், கிட்டத்தட்ட ஒரு புகைப்படம் இல்ல, ஒரு 4-5 புகைப்படங்கள் நேற்று மாலை வெளியே இருந்தது. அவருடைய பேரன் இன்பநிதியினுடைய பட்டமளிப்பு விழா தொடர்பான புகைப்படங்கள் தான். அந்த பட்டமளிப்பு விழாவில் அவருடைய பேரனை அரவணைக்கிற மாதிரியான புகைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ இதுக்காக மட்டும்தான் இந்த வெளிநாட்டு பயணமா, இல்லை பின்னணியில் வேற ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கா, இல்லை நம்ம ஆட்களும் அங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்லாம் கிடைக்குது. என்ன நடக்குது? பட்டமளிப்பு விழா அப்படிங்கிறது விளையாட்டு சார்ந்த இதில் யூனிவர்சிட்டியில் அவருக்கு இன்பநிதிக்கு பட்டமளிப்பு விழா அப்படிங்கிற காரணத்தில் போனாலும், இந்த பட்டமளிப்பு விழாவை பொறுத்த வரைக்கும் எந்த யூனிவர்சிட்டினாலும் ஒரே நாள் தான், அதுவும் ஒரு சில மணி நேரங்களில் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிடுவாங்க. அப்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி இங்கேருந்து கிளம்பி லண்டன் போயிருக்காங்க. ஸோ அவருடைய அந்த ஷெட்யூல் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி தான் மீண்டும் தமிழகத்துக்கு திரும்புகிறாங்க. இப்போது தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா எண்ணெயில் போட்ட கடுகு போல தமிழ்நாட்டு அரசியல் களம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. திமுக எந்த அளவில் ஆயுதங்களை எடுத்தாலும் தாவேக்கா திருப்பி பதிலடி கொடுத்து அதை காணாமல் பண்ணக்கூடிய நிலையில தான் தாவேக்காவுடைய அரசு சென்றுட்டு இருக்கு. அதாவது திமுகவுடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளும் கட்சிக்கு எதிராக திமுக எடுக்கக்கூடிய ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இருக்கும். அதாவது ஆளுங்கட்சி சமாளிக்க முடியாத அளவுக்கு, திணற வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுடைய அரசியல் செய்யக்கூடிய விதங்கள் இருக்கும். இதைத்தான் நாம் கடந்த கால வரலாற்றை நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சமீப காலமாக 2026 தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெற்ற பிறகு திமுக எடுக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே அந்த இம்சியரசன் புலிகேசியில இந்த பட்டறையில வாள் செய்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காமெடி. வாளை ஒட்ட வைப்பதற்கு நேரம் இல்லை. அப்படியே வாளை எடுப்பாங்க, ஹேண்டில் கையில வாள் ஒரு திசையில போகும். அதே நேரத்தில் அது இரும்பா அல்லது அட்டை கத்தியில் செய்த வாளா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வரும். அந்த செயின் கூட செய்து கொடுத்துருப்பாங்க, அந்த வடிவேலை கட்டி போட்டிருப்பாங்க. கடைசியில நீ செய்த செயின் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் உதறி விடுவாங்க, சங்கிலியே அந்து போயிடும். ஏன்னா அவ்வளவு டூப்ளிகேட் அப்படிங்கிற விதத்துலாம். எதுக்குன்னா இதே போலதான் திமுக எடுக்கக்கூடிய ஆயுதங்கள், அரசியல் செய்யக்கூடிய விதங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தோல்வி காணக்கூடிய அளவுல போய்கிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலை தான் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லண்டன் பயணம் இன்பநிதியுடைய அவருடைய பேரனுடைய பட்டமளிப்பு விழா அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பின்னணியில மிகப்பெரிய ஒரு அரசியல் காய் நகர்த்தல்கள், அரசியல் நகர்வுகள் தான் பின்னணியில் நடந்துட்டு இருக்கு.
இப்போ லண்டனில் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பல சந்திப்புகள், முக்கியமான நபர்களை சந்தித்து பேசக்கூடிய நிகழ்வுகள், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உண்மை கண்டறியும் குழு தமிழகத்திலேருந்து கொடுத்த ரிப்போர்ட்டுகள், அதே நேரத்தில் கிளம்பும்போது வந்து கட்சி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓய்வு மட்டும் கிடையாது, இந்த பட்டமளிப்பு விழா மட்டும் கிடையாது, ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, இதை கடந்து ஒரு 75% 80% தமிழக அரசியல் களம் சார்ந்த விஷயங்கள், நகர்வுகள்லாம் அங்கே லண்டன்ல இருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. பல முக்கியமான நபர்கள் சந்திப்புகள்லாம் மிக முக்கியமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலையில தான். என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருந்து நடத்தக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே தாவைக்கா தெரிந்து கொள்கிறதா அப்படிங்கிற நிலையில ஒரு டவுட், சந்தேகங்கள் கூட தலைமைக்கு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஏன் நம்ம வந்து எந்த விஷயத்தை கையில் எடுத்து களமாடினா கூட அது தோல்வி காணக்கூடிய அடிப்படையில் போய் முடிகிறது அப்படிங்கிற நிலையில தான் இந்த சந்திப்புகள் எல்லாமே லண்டன்ல கட்டமைக்கப்பட்டு அந்த அடிப்படையில் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் வந்த பிறகு ஒரு அதிரடி ஆக்ஷன் கட்சி மட்டத்தில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே கொடுத்த ரிப்போர்ட்டுகள் அடிப்படையில் கட்சி மட்டம், சரி கட்சி மட்டத்தில் தானா அப்படின்னா அரசியல் களத்திலையும் ஒரு அதிரடியான நகர்வுகளை எடுத்து செல்லணும் அப்படிங்கிற நிலையில தான் அங்க விஷயங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலையில தான் ஸ்டாலின் அவர்களுடைய நகர்வுகளை எல்லாமே ரூலிங் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் சளைத்தவர்கள் இல்லை அப்படிங்கிற நிலையில தான். நீங்க வந்து தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, வேறு மாநிலத்தில் மட்டுமல்ல, வெளிநாட்டுக்கு போய் இருந்து நீங்கள் எந்த ஒரு வியூகம் அமைச்சாலும் அதை நாம முன்கூட்டியே மோப்பம் பிடிச்சி தவிடுபடி ஆக்கிடுவோம் அப்படிங்கிற நிலையில தான் லண்டன்ல இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவருடைய நகர்வுகளை வந்து இன்டெலிஜென்ஸ் மூலமாக இவங்க ரிப்போர்ட்டுகளை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து ஸ்டேட்டை தாண்டி பெரிய அளவில் தகவல்களை பெற முடியாத ஒரு சூழல் இருக்கும். இந்த அடிப்படையில் தான் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸோட சப்போர்ட்டின் அடிப்படையில் தான் லண்டன்ல யார் யார் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பேசுறாங்க, சந்திக்கக்கூடிய நபர்கள் யார், என்ன விஷயத்துக்காக அங்கே சந்திக்கிறாங்க, என்ன சந்திப்புகள் நடக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழகம் வந்த பிறகு எது போன்ற அரசியல் எடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தாவேகா தலைமையும் பெற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லண்டன் பயணம் அப்படிங்கிறது வந்து தமிழகத்துல ஒரு அரசியல்ல வந்து இன்னும் ஏற்கனவே அரசியல் களம் வந்து எண்ணெயில் போட்ட கடுகு போலதான் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ கடுகு போடும் போதே கொந்தளிக்கக்கூடிய எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து தண்ணியை கோரி ஊத்த போறாங்க எண்ணெயில அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு கொதிக்க போகிறது அப்படிங்கிறத நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தாவேக்காவை வந்து அசைக்க முடியாத ஒரு நிலையில தான் தாவேக்கா இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. நாம வந்து கடந்த வீடியோக்குள்ள கூட பேசியிருந்தோம். சிஎம்முக்கும் பப்ளிக்கும் இடையில ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம பதிவு பண்ணி மறுநாளில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்களுடைய ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் சார்ந்த விஷயங்களில் களத்தில் இறங்கி செயல்பட்டு இருக்காங்க. அதாவது வந்து மருத்துவமனைக்கு நேரடியாக போய் அந்த குழந்தைகள் வார்டில் குழந்தைகளை பார்த்தது, நேற்று கூட பெரம்பூர் சொந்த தொகுதியில் போய் எம்எல்ஏ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையிலேயே உள்ள விசிட் பண்ணின விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற நிலையில் போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம தெரிவிச்சிருந்தோம். ஸோ அந்த விஷயம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், தமிழக முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியின் அடிப்படையில் தான், அதாவது தாவேக்கா மீது யார் விமர்சனங்கள் முன்வைத்தாலும் அல்லது தாவேக்காக்கு இருக்கக்கூடிய குறைகளை யார் சுட்டி காட்டினாலும் அந்த விஷயத்தை தாவேக்கா தலைமை தமிழக முதலமைச்சர் அவர்கள் கையில எடுத்து தனக்கான விஷயமாக எடுத்து களமாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சுதான் இந்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவுக்கு ஒரு பலம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பப்ளிக்கோட ஒரு கனெக்ஷன் உருவாகுது அப்படின்னா இது வந்து பெரிய அளவுக்கு ஒரு பலம் கொடுக்கும். என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவமனைக்கு சென்றது, பெரம்பூர்ல ரேஷன் கடைக்கு சென்றது, எம்எல்ஏ துவங்கி வச்சதை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஎம் அப்படிங்கிற விஷயமே அங்க இல்லாம யதார்த்தமான ஒரு பழக்கம் தான் இருந்துச்சு. பப்ளிக் கூட பேசக்கூடிய விஷயங்கள், ஒரு பஸ் கண்டக்டரை வந்து வாங்கம்மா வந்து நெல்லுங்க அப்படின்னு கூப்பிட்ட விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான, அதாவது பாத்தீங்கன்னா விஜய் வந்து நடிகர் அப்படிங்கிற விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளை தான் முன்வைக்கிறாங்க. ஆனா நடிகர் அப்படின்னு வச்சாலும் அவர் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்த வரைக்கும் நடிப்புக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமா தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ செக்ரட்டரியேட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த காரை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கக்கூடிய விஷயம், அதாவது கிஃப்டாக கொடுக்கப்பட்ட காரை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே சிஎம் வந்து குழந்தைய போல விளையாடிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. என்னன்னா அந்த காரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டெக்னாலஜி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படிங்கும் போது அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து சிஎம் வந்து யூஸ் பண்ணி பார்த்தாங்க. சோ இந்த விஷயம் கூட பெரிய அளவுல வைரல் ஆயிடுச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமுமே பப்ளிக் சார்ந்த விஷயங்கள்ல தான் சிஎம் அவர்கள் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே நாம இதுல பார்க்கலாம். இப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, தாவேகா ஆட்சியில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது சில அதிகாரிகள் வழியா மற்றவங்களுக்கு வெளியில போகுதுங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுதுன்னு. இப்ப நேத்து மாலை கூட பல அதிகாரிகளுடைய இடமாற்றங்கள் வந்து நடந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக இருந்த அருண் அவர்களுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் கூட நேற்று வந்து பார்த்தோம்.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்து தான் இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. எப்படி பார்க்கறது? கண்டிப்பா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் அவருடைய டிரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையில இருந்தவர். இப்போ கொடுக்கப்பட்ட ஒரு பதவியை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அகாடமி பதவி கொடுக்கப்படுகிறதுனாலே அவங்களுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில தான் போலீஸ் வட்டாரத்துல பார்க்கப்படும். ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு டைரக்டரா இருந்தவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அகாடமியில தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு. அப்போ என்ன இதுல நடந்தது அப்படின்னு பார்க்கும் போதுதான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பல ரைடுகள் லஞ்ச ஒழிப்புத்துறை திமுக சார்புடையவர்கள் தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல ரைடுகள் எல்லாமே நடத்தினாங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து கசிந்த தகவல்கள் வந்து முன்கூட்டியே அங்க தகவல்கள் வந்து எங்க ரைடு நடத்த போறாங்களோ அங்க அவர்களுக்கு தகவல்கள் முன்கூட்டியே போயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் முன் வச்சாங்க. அதே நேரத்தில் மட்டுமல்லாமல் எங்கெங்கிருந்தெல்லாம் குற்றச்சாட்டுகள் வருகிறதோ சிஎம் செல்ல பொறுத்த வரைக்கும் அதை வந்து சிஎம் சைட்ல வந்து சாதாரணமாக அதை கடந்து போறது கிடையாது. அதாவது எல்லாருமே வைக்கக்கூடியது முதலமைச்சருக்கு விஷயம் தெரியுமா, இல்ல முதலமைச்சருடைய டீமை பொறுத்த வரைக்கும் செயல்படுறாங்களா அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு விஷயம்னாலும் அதை வந்து எடுத்து அதனுடைய பின்னணி தன்மை என்ன அப்படிங்கிற அடிப்படையில தான் அங்க வந்து இந்த விஷயங்கள் நடப்பதாகத்தான் செக்ரட்டரியேட் வட்டாரத்தில் நமக்கு தகவல் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட இன்டெலிஜென்ஸ் செக்டார்ல வந்து அவரை வாட்ச் பண்ண சொல்லப்பட்டதாகவும் இந்த அடிப்படையில் தான் அந்த இன்டெலிஜென்ஸை ஹேண்டில் பண்ணிய ஹெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த ரிப்போர்ட்டை சிஎம் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் அந்த ரிப்போர்ட்ல இருந்தது. உடனே தான் சிஎம் பார்த்த உடனே ஓகே உடனே இவரை வந்து தூக்கி மாத்தன, அதுக்கு ஒரு நல்ல அதிகாரியை கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலையில தான் இந்த டிரான்ஸ்பர் போடப்பட்டதாகத்தான் அங்க தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிஎம் சந்தித்து அந்த அதிகாரி ஒரு 3-4 நிமிஷம் பேசி அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஸோ இதெல்லாம் நடக்கிறது, அதுக்கான ஆதாரங்கள் இங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற கொடுத்ததன் அடிப்படையில் தான் இந்த விஷயம் எடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டு இருக்கு. இதே போலதான் அதிகாரிகளுடைய மாற்றம். காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசக்கூடிய விஷயம் தான். அங்க வந்து கட்சி தான் மாறி இருக்கிறது, ஆனா அரசு இயந்திரம் அதே அரசு இயந்திரம் தான். எந்த அரசுகள் வந்தாலும் அரசு இயந்திரம் அதே அரசு இயந்திரம் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசு இயந்திரத்துக்கு மேலே அரசியல் தலைவர்கள் தான் அங்கே வந்து முதலமைச்சர் அமைச்சர்கள் தான் அவங்க தான் மாறுவாங்களே தவிர மீதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் கீழே இருக்கக்கூடிய அரசு இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான அரசு இயந்திரம் தான். இந்த அரசு இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தான் அங்கே இருக்காங்க. ஏன்னா தாவேகா புதிதாக களம் கண்டு ஆட்சி பிடிச்சிருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறனால ஏற்கனவே இருந்த அதிமுக திமுக ஆதரவாளர்கள் அவர்களுக்காக வேலை பார்த்தவர்களை வச்சு தான் அரசு இயந்திரத்தை இயக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. எதுக்காக நான் இதை சுட்டி காட்டுறேன்னா இவங்க அப்ப யாருக்காக வேலை பார்ப்பாங்க, யாருக்கு விசுவாசமா இருப்பாங்க? காரணம் என்ன அப்படின்னா யார் மூலமாக ஆதாயம் அதிக அளவுல கிடைக்கிறதோ அவங்களுக்கு இவங்க விசுவாசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிக அளவுல இருக்கும், நேர்மையான அதிகாரிகளை தவிர்த்து. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஊழல் கிடையாது, லஞ்சம் கிடையாது. சிஎம்ஏ வந்து ஓப்பனாக போட்டு உடைக்கிறாங்க. யாராவது லஞ்சம் கேட்டால் என்னுடைய பேரை சொல்லுங்க, என் புள்ள வந்து சிஎம்மா இருக்கான், எங்க தாய் மாமன் இருக்கான், ஸோ எங்களுடைய அண்ணன் இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படிங்கும் போதுதான் இப்போ அரசு இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் நடந்த அந்த முறைகேடுகள் ஊழல்கள் வந்து பெருமளவில் குறைக்கப்படுது, நடக்க முடியாம இருக்கு. அதுக்காக வந்து முற்றிலுமாக குறைக்கப்பட்டுச்சு, முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்குன்னு கிடையாது. ஏன்னா வந்து அது துருப்பிடித்த அரசு இயந்திரம் தான். அதுல வந்து துருப்பிடித்தவர்கள் பெருமளவில் இருக்காங்க. அதுதான் நம்ம சுட்டி காட்டணும். நேர்மையான அதிகாரிகள் வந்து பர்சன்டேஜ் குறைவு, துருப்பிடிச்சவங்க தான். அவங்கள சொல்லியும் குறை கிடையாது. ஏன்னா வந்து 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடி கட்டிங் கொடுத்து வேலைக்கு வந்ததுனால அதை சம்பாதிக்கிறதுக்காக அவங்க லஞ்சத்தை வாங்கிட்டு இருக்காங்க, மக்களை படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இதுக்கு யார் காரணம் அப்படிங்கும்போது அந்த தலைமையில் இருந்தவர்கள் அந்த ஆட்சியாளர்கள் தான் முழு பொறுப்பு இருக்கணும். ஏன்னா அவங்க தான் 1 கோடி 50 லட்சம் வாங்கிட்டு வேலையை கொடுத்துட்டு நீ வந்து கட்டிங் வாங்கி சம்பாதிச்சுக்கோ, போட்ட ரூபாயை எடுத்துக்க, வட்டி முதலுமா அப்படின்னு சொல்லி பண்ணப்பட்ட விஷயங்கள். அப்போ இதை வந்து இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை முறியடிக்கக்கூடிய வகையில சிஎம் அவர்கள் செயல்படுகிறார் அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமா தான் முறியடிக்கப்படும். ஆனால் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு, அதனால முற்றிலுமாக குறையல. அதையும் நம்ம வெளிப்படையா சொல்லணும். ஏன்னா வாங்கக்கூடிய அதிகாரிகள் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க, கேட்கக்கூடிய அதிகாரிகள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ பயம் இல்லாமல் வெளிப்படையாக பேசி கேட்கக்கூடிய அதிகாரிகள் கூட கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மாட்டினவங்க மாட்டாதவங்க, ஆமா மாட்டினவங்க மாட்டாதவங்க அப்படிங்கிற நிலையில போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் அரசு சார்ந்த விஷயங்களுக்கு போகும்போது வேலை ஸ்பீடா முடியணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து அரசுடைய அடிப்படையில பார்க்கும்போது ஒரு 10 நாள் 15 நாள் டைம் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் அந்த 10 நாள் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அவங்களுடைய பிசினஸுக்கு வந்து ஒரே நாள்ல முடிக்கணும், 2 நாள்ல முடிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது சோ அவங்க வாங்கின கட்டிங்க வாங்கிட்டு பண்ணக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அது கூட சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சாமானிய மக்களுடைய வேலைகள் அங்க லஞ்சம் வாங்காமல் நடைபெறுகிறதா?
இப்போ நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 15 நாள் வெயிட் பண்ண முடியாது. 15 நாள் வெயிட் பண்ணும்போது நமக்கு பெரிய லாஸ் ஏற்படுது. ஒரே நாள்ல முடிக்கணுங்கிறதுக்காக பணத்தை கொடுத்து முடிக்கிறாங்க. அது வந்து லஞ்சம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதை கடந்து நாம பார்க்கக்கூடிய விஷயம், பாமர மக்கள், ஏழை மக்கள், சாமானிய மக்கள் எப்படி இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சாமானிய மக்கள் பக்கம் தான் நிக்கணும். அப்போ மக்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மக்களிடத்துல இருந்து வாங்கக்கூடிய விஷயங்கள், ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு விஷயத்துக்கு வந்து டெய்லி போகக்கூடியவங்க கிடையாது. வருஷத்துல ஒரு தடவை 2 தடவை இல்ல மாசத்துல ஒரு தடவை இந்த மாதிரி தான் போவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அரசு அலுவலகத்தை நாடுவாங்க. இவங்களிடமிருந்து லஞ்சம் வாங்கக்கூடிய விஷயம் குறைஞ்சிருக்கான்னா பெருமளவு குறைஞ்சிருக்கிறது. மக்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதற்கு யோசிக்கிறாங்க. கேட்டாலும் வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து பெரிய அளவில் உருவாகிட்டு இருக்கு. அதனால பல அரசு அலுவலகங்கள்ல இந்த லஞ்சம் வந்து பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு கால அவகாசம் கண்டிப்பாக வேண்டும். ஏன்னா இனி ஆளும் அரசு என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, லஞ்சம் வாங்கல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக போகும்போது அதிகாரிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை மாற்றி அந்த அரசு இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த துருப்பிடித்த இயந்திரம் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் எல்லாம் பண்ணி துருக்கள் எல்லாம் அகற்றப்பட்டு டிங்கரிங் எல்லாம் பண்ணப்பட்டு பெயிண்டிங் பண்ணப்பட்டு ஒரு நல்ல லெவலுக்கு மாறும் அப்படிங்கிறதா களத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு. சரி, இப்போ பேசும்போது இந்த லஞ்சம் விஷயம் ஒளிஞ்சா நல்லா இருக்கும், நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்ட்டு சொன்னீங்க. தலைமைச் செயலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் பின்னணியில ஊடுருவிட்டு இருக்கிறதா வந்து சில விஷயங்கள் கேள்விப்பட முடியுது. அந்த லாபி பண்றது அப்படின்ட்டு எப்படி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்துல சபரீசன் லாபி இருந்தா மாதிரி, ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சி காலத்துல சசிகலா அம்மையாருடைய லாபி இருந்தா மாதிரி தற்பொழுதும் ஒரு லாபி உருவாயிட்டு இருக்கிறதா கேள்விப்பட முடியுது. அது எப்படி பாக்குறது, இல்ல உண்மைதானா? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போலதான், என்னதான் தலைமை ஏற்று வந்தவர்கள் அதை திருத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன முயற்சிகள் எடுத்தாலும் கீழே இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கு வந்து எல்லாருமே நேர்மையானவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. நேர்மையானவர்களும் இருப்பாங்க, அதை தாண்டி கரை படிந்தவர்களும் பெருமளவில் இருப்பாங்க. அப்படிங்கும் போதுதான் தலைமைச் செயலகத்துல இது வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதா அப்படின்னா என்னுடைய பார்வையில தலைமைச் செயலகத்துல வேலை பார்க்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் சர்க்கிள்ல அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது, சொல்லக்கூடிய தகவல்களை வச்சு பார்க்கும்போது தான் அங்கேயும் வந்து லாபி பெருமளவில் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு டெய்லி வந்து பல புகார்கள் வந்துகிட்டே இருக்கு. கூட்டம் கிரௌடு வந்து பெரிய அளவில் கியூல நின்னே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்காங்க, அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே நேரடியாக வந்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு கொடுத்தால் எங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து மக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து லாபி செய்யக்கூடிய நபர்கள் வந்து சிஎம்க்கு கீழே இருக்கக்கூடிய டீம்ல வந்து லாபி பண்ணிட்டு இருக்காங்க பெருமளவில். இது வந்து எனக்கே பெரிய அதிர்ச்சியா இருந்தது. இது வந்து சிஎம்முக்கு தெரிந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது, பெருமளவு குறைவு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இவங்க லாபி பண்றாங்களே, சிஎம் வந்து இப்படி அதிரடியான உத்தரவுகளை போட்டும் இவங்களுடைய லாபி வந்து நடந்துகிட்டு இருக்கே அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல்கள் தான். இப்போ பெரிய கம்பெனிகள் சார்ந்த விஷயங்கள்ல வந்து இவங்க கடந்த காலத்தை போல பெர்சன்டேஜ் அப்படிங்கிற அடிப்படையில் கூட காய்களை எடுத்துட்டு போறாங்க. ஒரு 2 பேர் தான் இதுல முக்கியமான நபர்களாக இருந்து அங்க பெரிய அளவுல கோலோச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் எல்லாமே சொன்னாங்க. சோ என்ன அப்படின்னா இது நேரடியாக சிஎம் உடைய பார்வைக்கு போன சிஎம் வந்து அடுத்து அதிரடியான செயல்பாடுகள் அப்படிங்கிற விஷயங்கள்ல வந்து களமிறங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம இது போன்ற பதிவியை முன்வைக்கிறோம். ஏன்னா வந்து ஒரே நாள்ல முற்றிலுமாக ஒழிக்க முடியாது. அதே நேரத்தில் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் ஒழித்து கட்டினால்தான் அந்த தூய சக்தியாக களத்துல நிக்க முடியும். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப சிஎம் அவர்களை பொறுத்தவரை இந்த மாதிரி விஷயங்களையும் கவனம் எடுத்து தலைமைச் செயலகத்துல சோ அவருடைய துறை சார்ந்த, ஏன்னா 7 துறைகளுக்கிட்ட வந்து சிஎம் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப சிஎம் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய துறைகள்லயே இது போன்ற விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தகவல்களை சொல்றாங்க. அது அந்த தகவலுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற அடிப்படையில பார்த்து அதுல வந்து அது போன்ற விஷயங்கள் நடந்தால் அதை வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அப்பதான் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு கரைபடியாத ஆட்சியாக, ஒரு தூய சக்தியாக தொடர்ச்சியாக நீடிக்க முடியும். பல விஷயங்கள் பேசுறோம். நன்றி.